மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்காக ஜி.கே. வாசன் அவர்கள் ஒரு முக்கிய தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி குரு பெல்லையும் ஆன் அடிச்சுங்க. நாம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே அப்டேட் ஆயிட்டு இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் தமிழகத்தில் பல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளை ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டம் தமிழகம் முழுவதும் நடந்தது. இந்த போராட்டத்தின் எதிரொலியாக பல அரசியல் பிரமுகர்களும் கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் வெளியிட்டுள்ள தகவல் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை அளிக்கப்பட்டிருந்தது. அவை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக விண்ணப்பித்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குதல், 100 நாள் வேலையில் சட்ட விதிகளின்படி வேலை வழங்குதல், இலவச மனைப்பட்டா வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படாததால் மாற்றுத்திறனாளிகள் சிரமத்தில் உள்ளனர். எனவே தமிழக அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத உதவித்தொகையை விண்ணப்பித்து 14 மாதங்களாக காத்திருக்கும் சுமார் 1 லட்சம் பேருக்கு உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும்னு, மாற்றுத்திறனாளிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும்னு தகவல் வெளியிட்டிருக்காங்க. தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் தொடர்பாக தமிழக அரசு இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் அளிக்கப்படலை. மேலும் இது தொடர்பாக அறிவிப்புகள் வெளியிட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறேன் நண்பா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.